அன்பர்களே, அருள் வாழ்விற்கான துணையெல்லாம் ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளில் இருந்து, சிலுவையில் இருந்து நமக்கு ஊற்றெடுக்கின்றது. அதனை இறையடியார் வீரமாமுனிவர் ஒரு அருமையான செய்யுளிலே நமக்கு தருகின்றார். அதனை இன்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். அது என்ன என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசுவே அதை சொல்வது போன்று அந்த செய்யுளை அமைத்திருக்கின்றார். கார் உரு என் உடல் மாமலை கோட்டு உயர் கருணை செந்நீர் மழை பெய்ய பேர் ஒரு வெள்ளமும் ஓடலில் இவ்வரம் பிரிந்த 7 ஆறு என ஓடி தேர் ஒரு நன்றி இல்லாமையில் தீவினை தீக்கும் பாலை என வைகும் பார் ஒரு பூங்குளிர் சோலை என்று ஆக்கலும் பிரிவற்று உய்வார் நரர் என்றான் என்று இதனை சொல்கிறார். இதன் பொருள் என்ன என்றால், மழை மேகத்தின் தன்மை கொண்டது போன்ற எனது உடல் ஒரு பெரிய மலை உச்சியில் உயர்ந்த கருணையின் வடிவாக குருதியை மழையாக பொழிய ஒரு பெரு வெள்ளமாய் அது ஓடுதலால் இவ்வரங்கள் பிரிந்த 7 ஆறுகளாக ஓடி தேர்ந்த ஒரு நன்மையும் தன்னிடத்து இல்லாமையால் பாவவினை எரிக்கும் பாலைவனமாய் நிலைபெறும் இவ்வுலகத்தை ஒரு குளிர்ந்த பூஞ்சோலையாக ஆக்கவும் மனிதர்கள் துன்பம் நீங்கி மீட்பு பெறுவர் என்றான். தெளிவாக சொல்வதென்றால், கார்மேகம் போன்றது எனது உடல், இறைமகன் இயேசு பெருமான் கூறுகின்றார். ஒரு மலை உச்சியிலே இரக்கத்தின் மழையாய் பெய்தது. வெள்ளம் பெருகியது. அவ்வெள்ளம் 7 ஆறுகளாக பிரிந்தது. பாவத்தால் பாலைவனமான உலகத்தை குளிர்ந்த பூஞ்சோலை ஆக்கியது. மாந்தர் அதன் மூலம் துன்பம் நீங்கி மீட்பு பெறுவர் என்று இறைமகனார் சொல்லுகின்றார். காருரு வெண்ணுடல் மாமலை கோட்டு உயர் கருணை செந்நீர் மழை பெய்ய பேரொரு வெள்ளமும் ஓடலில் இவ்வரம் பிரிந்த 7 ஆறா என ஓடி தேரொரு நன்றியில் லாமியில் தீவினை தீக்கும் பாலை என வைகும் பார் ஒரு பூங்கொளிர் சோலை என்றாக்கலும் பரிவற்று உயர்வார் நரர் என்றான் என்று இதனை ஆண்டவர் இயேசுவே கூறுவதாக கூறுகின்றார். 7 அருள் சாதனங்கள் மூலமாக மாந்தர் தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு துணையாக இருக்கின்றார் என்பதனை இந்த செய்யுள் மூலமாக இறை அடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளிலே அவர் சிலுவையிலே சிந்திய திரு இரத்தம் வெள்ளமாக ஓடி 7 ஆறாக பிரிந்து 7 அருள் சாதனங்களாக நமக்கு அமைகிறது என்பதை இந்த செயல் மூலமாக நாம் அறிகிறோம். வாழ்க.